ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம JEE 2023 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 34 கொஸ்டின்ஸ் வரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட்டா 35 போயிடலாம். In the following circuit, the magnitude of current I1 is. அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட் டயக்ராம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறான். அவங்க நிறைய கரண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு கரண்ட் தான், அது கரண்ட் I1. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், இது 1 ஓம், இது 2 ஓம். இந்த கரண்ட் அவங்க I3ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த கரண்ட் I2, அப்புறம் இது 2 ஓம், இது 5 வோல்ட் பேட்டரி. இந்த இடத்துல ஒரு 2 வோல்ட் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 2 வோல்ட் பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட்டை தான் I1 டினோட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது, ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துறப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னா, மோர் தென் 1 பேட்டரி வந்துருச்சு, ரொம்ப இர்ரெகுலரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா KVL KCL தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி போனா நீங்க என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இங்க அவசரப்பட்டு KVL KCL போயிடாத. ஒரு மாதிரி நெட்வொர்க் காம்ப்ளெக்ஸ் லுக்ல தெரியுது, பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா ப்ராபபிளி அது வீஸ்டோன் பிரிட்ஜான்னு வெரிஃபை பண்ணு, இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கை தான் என்ட்ரன்ஸ்ல ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இது வீஸ்டோன் பிரிட்ஜான்னு செக் பண்ணு. பொதுவா வீஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன அப்படின்னா, பேட்டரி எங்க இருக்கோ அங்க இருந்து மேல் பகுதியா போனா PQ கிடைச்சிரும், கீழ் பகுதியா போனா RS கிடைச்சிரும். அப்ப மேல் பகுதிக்கு போங்க, அப்ப இது P, இது Q. கீழ் பகுதிக்கு வாங்க, இது R, இது S. நீ இத PQ, இது RSன்னு கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. மெயின் பேட்டரி இப்ப பாருங்களா, பாக்ஸ் மாதிரி இருக்கா, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், 1 2 3 4 5 ரெசிஸ்டார் இருக்கா. பாக்ஸ் 5 ரெசிஸ்டார்னா டெஃபினட்டா அது என்னவா இருக்கலாம், வீஸ்டோன் பிரிட்ஜா இருக்கலாம். அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா, பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணு. இஃப் இட் இஸ் பேலன்ஸ்னா டெஃபினட்டா வீஸ்டோன் பிரிட்ஜ். அப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா PQRS அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் இந்த லாஜிக் சொல்றேன். நான் ஆல்ரெடி வீஸ்டோன் பிரிட்ஜ் வச்சு ரெகுலர் கிளாஸ்ல ப்ராப்ளம் நடத்துறப்ப அப்படிதான் சொல்லியிருப்பேன், மேல போங்க கீழே போங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். அதே ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்ப பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்க. P/Q is equal to R/S. இதுதான் பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா. P இருக்க வேண்டிய இடத்துல 2 ஓம் இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துலயும் 2 ஓம் இருக்கு, R இருக்க வேண்டிய இடத்துல 1 ஓம் இருக்கு, S இருக்க வேண்டிய இடத்துல 1 ஓம். அப்போ 1 is equal to 1ன்னு பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா கால்வாமீட்டர் போர்ஷன் எதுவோ அதுல கரண்டே இருக்காது, அதை நீ கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா கரண்ட் இல்லாத எலிமெண்ட்டை கண்ணுக்கே தெரியாம அழிச்சிடணும், தடையுமே தெரியாம அழிச்சிடணும். அதுதான் லாஜிக். கால்வாமீட்டர் போர்ஷன்ல கால்வாமீட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இருக்கலாம். போன கிளாஸ்ல ஒரு கெப்பாசிட்டர் கூட பார்த்தோம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கால்வாமீட்டர் போர்ஷன்ல கரண்ட் இருக்காது. ஸோ we can erase that portion. அப்படி எரேஸ் பண்ணிட்டா இது ஒரு சாதாரண நெட்வொர்க்கா மாற ஆரம்பிச்சு. பாருங்க, இந்த 2 2 ஓம் எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்னா நீ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி 4 ஓம்னு வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட் இந்த 2 1 ஓம் சீரீஸ்ல இருக்கு, அப்ப அதை ஆட் பண்ணி 2 ஓம்னு வரைஞ்சிடணும். அடுத்து ஒரே ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு, which is 2 வோல்ட். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் தான் I1. இப்ப கிளியரா இருக்கு இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா பேரலல். ஏன்னா பேரலலுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரண்ட் வந்து 2ஆ பிரியுது, 2 ரெசிஸ்டாரோட பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, எண்டும் ஒரே இடத்துல இருக்கு. அப்ப டெஃபினட்டா பேரலல். 4ஐயும் 2ஐயும் பேரலல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4/3ன்னு வரும். 2 ரெசிஸ்டாரை பேரலல் பண்ணா வர்ற ஃபைனல் ரிசல்ட் இதான். 1/Rp is equal to 1/R1 plus 1/R2ன்னு பேரலலுக்கான ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணா இதான் வரும். ஸோ 4 into 2 8, 4 plus 2 6. அப்ப ஆன்சர் 4/3. அப்ப ஃபைனல் நெட்வொர்க்ல ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, ஒரே ஒரு பேட்டரி இருக்கு. கொஸ்டின் படி இந்த பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் தான் I1. இப்ப நாம ஓம்ஸ்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் பேட்டரி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான் ஓம்ஸ்ல அப்ளிகபிள். கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். பேட்டரி 2, ரெசிஸ்டன்ஸ் 4/3, அது மேல போயிடும். 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணா 2, 3/2ங்கிறது 1.5 ஆம்பியர். முடிஞ்சிருச்சு. இப்ப வேற சில ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா
அப்ப நீ என்ன பண்ணும்? ரிவர்ஸ். சப்போஸ் கால்வாமீட்டர்ல போர்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டிருந்தாங்க, நீ என்ன பண்ணிடலாம்? ஜீரோன்னு போட்டோம். ஏன்னா அது வீஸ்டோன் பிரிட்ஜா இருந்தா ஜீரோ, அந்த மாதிரி போட்டுருங்க. இது வீஸ்டோன் பிரிட்ஜ்னு ப்ரிடிக்ட் பண்ணும். இப்ப நான் இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றப்ப கேவிஎல் கேசிஎல் போயிடலாம்னு தான் நினைச்சேன். அப்ப திருப்பி பாக்ஸ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணும். நான் உனக்கு ஆல்ரெடி இதான் கொடுத்துருப்பேன். பாக்ஸ் மாதிரி இருக்கு, 5 ரெசிஸ்டாரா இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கும். அடிப்படையா நம்ம இப்படி பிரிட்ஜை பார்த்துட்டு இப்படிதான் பார்த்திருப்போம், இப்படிதான் வரைஞ்சிருப்போம். வரைஞ்சிட்டு பிளிப் ஆகி இப்படி வரைகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். பிராக்டிஸ் பண்ணா அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. 35 கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. வீஸ்டோன் பிரிட்ஜ் தான், ஆனா வீஸ்டோன் பிரிட்ஜ்னு மூளை சொல்லணும். சொன்னா ஈஸி, சொல்லலைன்னா என்ன ஆயிடும்? கஷ்டமான கொஸ்டினா மாறும். 36 இருக்கு. Two identical cells when connected either in parallel or in series give same current in an external resistance 5 ohm. The internal resistance of each cell will be dash ohm. கவனிங்க, ஐடென்டிக்கல் செல்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு, ஐடென்டிக்கல் செல்ஸ் சீரீஸா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம அபிஷியலா செல்ஸ் இன் சீரீஸ் செல்ஸ் இன் பேரலல்னு ஒரு டைட்டில் படிச்சு ப்ராப்ளம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நோட்னு போட்டு சில ஃபார்முலா எழுதி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நான் உனக்கு செல்ஸ் இன் சீரீஸ் செல்ஸ் இன் பேரலல் நடத்துறப்ப 2 செல் சீரீஸ்ல எடுத்திருப்பேன், ஆனா ஐடென்டிக்கல் எடுத்திருக்க மாட்டேன். அதனால உட்கார்ந்து டெரைவ் பண்ணிருப்பேன். செல்ஸ் இன் பேரலல் அனலைஸ் பண்றப்ப என்ன பண்ணிருப்பேன்னா 2 செல் பேரலல் எடுத்திருப்பேன், ஆனா ஐடென்டிக்கல் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எல்லா டைமும் ஐடென்டிக்கல் கேட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால ஐடென்டிக்கல் எடுத்திருக்க மாட்டேன். இதையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பேன்னா ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். அது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் என்னன்னா, இப்ப இந்த செல் ஐடென்டிக்கலா இருக்கு, இந்த மாதிரி என் செல் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த செல் ஐடென்டிக்கலா இருக்கு, அதே மாதிரி என் செல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அதுல ஃப்ளோ ஆகுற ஓவரால் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் சீரீஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n into e divided by r plus nr. பார் பேரலல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா m into e divided by mr plus small r. ஸ்மால் ஆர்ங்கிறது செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆர்ங்கிறது எக்ஸ்டர்னலா கனெக்ட் ஆகுற ஒரு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எப்போ வரும்? சர்க்கியூட் க்ளோஸ் ஆனாதான் வரும். சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் ஆர். இப்ப இந்த ஃபார்முலாவுக்கு நான் என்னோட நோட்ஸ்ல ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா லேட்டஸ்ட் ஸ்டேட் போர்ட் புக்ல ஓரளவுக்கு இதுக்கு ப்ரூஃப் என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் பண்ணிருப்பாங்க. 200% ப்ரூஃப் மேண்டேட்டரி கிடையாது, நீ ஃபார்முலா வச்சு போலாம். இதுல என்னங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ், ஈங்கிறது செல்லோட இஎம்எஃப், அதே மாதிரி இதுல எம்ங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இன் பேரலல். ஓகே தானே? அவ்வளவுதான். இங்கேயும் என்னன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்படிதான் எல்லா புக்கும் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தா ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா சில நேரத்துல செல் சீரீஸ் கம் பேரலல்னு சப்புல்டா இருக்கும். சப்புல்டா இருக்கிறப்போ ஓவரால் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா NME டிவைடட் பை MR பிளஸ் NR. என்னங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், எம்ங்கிறது அந்த மாதிரி எத்தனை யூனிட் பேரலா இருக்கோ அது. அப்ப NMன்னு எடுக்கிறப்ப அந்த சிம்பிள் டிஃபரன்ஸ் உனக்கு என்ன ஆகும்? கிளியரா இருக்கும். அதனாலதான் நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 செல் ஐடென்டிக்கலா இருக்கு, ஒரு அட்டெம்ப்ட் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு அட்டெம்ப்ட் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு ஃபார் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ஓம். 2 அட்டெம்ப்ட்லயும் கரண்ட் சேம். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? செம ஈஸி. இதுல சீரீஸ்லயும் பேரலல்லையும் கரண்ட் சேம், அப்ப இந்த 2 ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணிட வேண்டியது. ஐ சீரீஸுக்கு பதில் n into e divided by r plus nr, ஐ பேரலலுக்கு பதில் m into e divided by mr plus r. 2 செல் சீரீஸ்ல இருக்கு, இஎம்எஃப் இ, ஆர் 5 ஓம்னு கொடுத்திருக்காங்க. 2 செல் சீரீஸ்ல இருக்கு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. 2 செல் பேரலலா இருக்கு, அப்ப எம்முக்கு பதில் 2, இஎம்எஃப் இ. 2 செல் பேரலலா இருக்கு, அப்ப 2 ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் 5 ஓம்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. 2e நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் கிராஸ் பண்ணுங்க. 2 into 5 10 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 5 பிளஸ் 2r வந்துடும். 5 இங்கிட்டு கொண்டு வாங்க, அப்ப 10 மைனஸ் 5 5 ஆயிரும். ஆர் அங்கிட்டு கொண்டு போயிட்டா 2r மைனஸ் ஆர் ஆர்னு வந்துடும். அப்ப ஆர் வந்து 5 ஓமா இருக்கு. முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். நான் இந்த இது நடத்துறப்பே சொன்னேன், ரொம்ப வருஷமா இந்த ஃபார்முலா வந்து பெருசா என்ன ஆகல, ப்ராப்ளம் வரல. இப்ப சமீபமா அப்பப்ப வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லாஜிக் டிக் பண்ணிடுங்க. So 36 over 37.
37 ஸ்டைல்லே நம்ம ஒரு ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிருப்போம்ப்பா. The equivalent resistance of the circuit shown below between points A and B is. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை நான் வரைஞ்சுக்கிறேன். இது ஏன்னு சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஓம்ல இருக்கு. அந்த ஓமோட நம்பர்ஸ் எழுதிட்டேன். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு அந்த ரெண்டு டெர்மினலை ஹைலைட் பண்ணி சொன்னாங்கன்னா நீ கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெர்மினல்ல நீ சில ஒயர் போட்டுருணும். அப்படின்னா பேட்டரி இங்க கனெக்ட் ஆயிருக்கு, பேட்டரில இருந்து கரண்ட் வருது, சீரிஸ் எங்க இருக்கு, பேரலல் எங்க இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா நான் உங்களுக்கு ரெகுலர்ல வீஸ்டோன் பிரிட்ஜ் நடத்துறப்ப தெளிவா சொல்லியிருந்தேன். பாக்ஸ் 5 ரெசிஸ்டன், ஸ்டார் டெல்டா அப்பியரன்ஸ்ல 5 இல்ல 6 ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா அது என்னவா இருக்கும், வீஸ்டோன் பிரிட்ஜா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் வீஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னப்பா சொல்லியிருக்கேன், அப்படியே பேட்டரி பொசிஷன்ல இருந்து மேல போனா என்ன கிடைச்சிடும், பி கியூ கிடைச்சிடும் சொல்லியிருக்கேன். அப்ப இது யாரு, பி, இது கியூ. அப்படியே கீழே வந்தா என்ன கிடைச்சிரும்னா ஆர்எஸ். பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 4, கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 4, ஆர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 4, எஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணா பேலன்ஸ் ஆகுது. அப்ப இதான் கால்வனாமீட்டர் பொசிஷன். பேலன்ஸ் ஆகுதுன்னா கால்வனாமீட்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் ஜீரோ. கரண்ட் ஜீரோனா அந்த எலிமெண்ட்டை தடையுமே தெரியாம என்ன பண்ணிடலாம்னு அழிச்சிடலாம். இப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப 8 ஓம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப அகைன் 8 ஓம். கடைசியா ஒரு 16 ஓம் என்ன இருக்கு, அது பாட்டு கனெக்ட் ஆயிருக்கு, அது பாட்டு கனெக்ட் பண்ணிருக்கு 16 ஓம். இந்த டெர்மினல் ஏ, இது பி. இப்ப ஏபிக்கு அக்ராஸா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. நான் 16 எல்சிஎம்மா எடுத்துக்கிறேன். 16ல 8 2 டைம்ஸ், அகைன் 16ல 8 2 டைம்ஸ், 16ல 16 1 டைம். ஃப்ரம் திஸ் ஆர்பி கண்டுபிடிச்சா 16 டிவைட் பை ஆட் பண்ணா 5 ஆயிரும். அப்ப இதை 5ஆல டிவைட் பண்ணா 3.2 ஓம். இதுலயே வேற நம்பர் வச்சு இதே நெட்வொர்க் நான் உனக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா, இதுலயே கொஞ்சம் கஷ்டமாவும் பண்ணிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் வீஸ்டோன் பிரிட்ஜ்ல நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இப்படி உள்ள வந்து தோசை கரண்டியை விட்டு பெரட்டி போட்டா வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் நடத்திருப்பேன். அதுக்கு அடுத்த ப்ராப்ளமா இது வரும். டி ஷேப்ல பாக்ஸா வந்துச்சுனாலும் வீஸ்டோன் பிரிட்ஜா இருக்கும். வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகலைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பதட்டம் வரும். நம்ம சிலபஸ் படி வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகும். நம்மளுக்கு வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு, வீஸ்டோன் பிரிட்ஜ்னாவே என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும். டிக் பண்ணிருங்க. சோ 36 ஓவர், சாரி 37 ஓவர். அடுத்து 38 வந்து பொட்டன்சியோமீட்டர். இப்ப பொட்டன்சியோமீட்டர் ஜேஇ, நீட்டு, போர்டு எதுக்குமே கிடையாது. எதுக்குமே இல்லைங்கிறதுனால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேணா விட்டுறலாம். அடுத்து 39. In a meter bridge experiment, the balance point is obtained if the gaps are closed by 2 ohm and 3 ohm. A shunt of X ohm is added to 3 ohm resistor to shift the balancing point 22.5 centimeter. The value of X is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரப்பா நீ மீட்டர் பிரிட்ஜ் வரைஞ்சுக்கலாம்ப்பா, தப்பே கிடையாது. சிம்பிள் கொஸ்டின் தான், இருந்தாலும் கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி வரைஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா லெப்ட் கேப்ல 2 ஓம் சொல்லியிருக்காங்க கரெக்டா. ரைட் கேப்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3 ஓம் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் லென்த் கொடுக்கல, அது எல்னு போட்டுக்கிறேன். இது எல்னா இது என்னப்பா, 100 மைனஸ் எல் மீட்டர் பிரிட்ஜ்ல. முதல்ல பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. பி இருக்கிற இடத்துல எவ்வளவு இருக்குன்னா 2 ஓம், கியூ இருக்கிற இடத்துல 3 ஓம் இருக்கு. இந்த பேலன்ஸ் லென்த் ஆஃபர் ஆகல, அது எல்னு போட்டுக்கிறேன். L2க்கு பதிலா 100 மைனஸ் எல். கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும், 200 மைனஸ் 2L இஸ் ஈக்குவல் டு 3L வந்துடும். இது அங்கிட்டு கொண்டு போங்க. அப்ப 200 இஸ் ஈக்குவல் டு 5L. அப்ப L இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் வந்துடும். கொஸ்டின்ல என்ன இருக்கு, இன் எ மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் தி பேலன்ஸ் பாயிண்ட் இஸ் அப்டைன். பேலன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது எப்ப,
gaps are closed by 2 ohm and 3 ohm அப்படிங்கிறாங்க. அப்ப டிஃபால்ட்டா லெஃப்ட்ல 2 ohm ரைட்ல 3 ohm போட்டா ஏதோ ஒரு பேலன்ஸ்ல இருந்து கிடைக்குது. அது என்னன்னு சொல்ல நான் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. மீட்டர் பிரிட்ஜ் மாதிரியான கொஸ்டின்ல ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு. இப்ப அடுத்து ஒரு சேஞ்ச் பண்றாங்க. செகண்ட் சிச்சுவேஷனுக்குள்ள வராங்க. என்ன சொல்றாங்க? a shunt of x ohm is added to 3 ohm resistor. shuntனா parallelனா 3 ohm ரெசிஸ்டாருக்கு பேரலலா என்ன பண்றாங்கன்னா ஒரு x ohm ரெசிஸ்டார் என்ன பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்க. இப்ப பேலன்ஸ் பாயிண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 22.5 சென்டிமீட்டர் என்ன ஆயிருச்சு? ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே பேலன்ஸ் லென்த் எவ்வளவுப்பா இருக்கு? 40. இங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆகுது? இன்னொரு 22.5 ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அது எந்த பக்கம் வரலாம்? ரைட் சைடும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம். ரெசிஸ்டன்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீட்டர் பிரிட்ஜ்ல. லாஜிக் கரெக்டா? நீங்க பேரலல் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா இந்த பக்கம் பேலன்ஸ் லென்த் என்ன ஆகணும்? குறையணும். இந்த பக்கம் பேலன்ஸ் லென்த் குறையணும்னா அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கணும்? ரைட் சைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனாதானே பேலன்ஸ் லென்த் அந்த சைடு குறையும். அப்ப எல் உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆல்ரெடி ஒரு 40, இப்போ ஒரு ஷிஃப்ட் ஒரு 22.5னா 62.5 வந்துடும். இது 37.5. ஏன்னா மொத்தம் 100. இப்ப செகண்ட் சிச்சுவேஷனுக்கு போங்க. பி இருக்க வேண்டிய இடத்துல 2 ohm, Q இருக்க வேண்டிய இடத்துல 2 ரெசிஸ்டார் பேரலா இருக்கு. 3 ஓமையும் எக்ஸ் ஓமையும் பேரலல் பண்ணா என்ன ஆகும்? 3 into x by 3 plus x வந்துடும். டிவைடட் பை L by L1 by L2. L1 எவ்வளவு இருக்கு? 62.5. L2 எவ்வளவு இருக்குன்னா 37.5. இப்ப நாம பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணணும்? எக்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை கிராஸ் பண்ணுங்க. 2 into 3 6, 6 into 37.5 எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 225 வந்துடும். இது 2x into 37.5 75x வந்துடும். இங்கிட்டு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 187.5x வந்துடும். ஃப்ரம் திஸ் இது அங்கிட்டு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணா x 2 ohmனு வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிளிபிகேஷன் நீ பார்த்துக்கோ, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு. குழப்பம் இல்லைல? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவங்க சம்திங் அப்டைன்ட் ஆகுதுங்கிறாங்க. அப்ப நீ கண்டுபிடிக்கணும் பேலன்ஸ் பாயிண்ட் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு இருக்கு. செகண்ட் சிச்சுவேஷன்ல அவங்க பேலன்ஸ் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு என்ன பண்ணல, சொல்லல. நாம அதான் இப்ப ப்ரிடிக்ட் பண்ணோம். இதே மாதிரி நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்கேன். மீட்டர் பிரிட்ஜ் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு 61ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 66க்குள்ள நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல இருக்கும். அதுல கடைசி 3 ப்ராப்ளத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல பேலன்ஸ் லென்த் ஷிஃப்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிருப்போம். அது ஈஸி. ரெசிஸ்டன்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப எந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், எங்கிட்டு கம்மியா இருக்கும்னு யோசிச்சு நீ என்ன பண்ணும்? ஃபைனலைஸ் பண்ணும். பேரலல் பண்ண ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? குறையும். அப்ப அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா பேலன்ஸ் லென்த் இங்க சின்னதா இருக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்டிங்க மாத்தி டிக் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 40 இப்ப அடுத்து. When two resistance R1 and R2 connected in series and introduced into the left gap of meter bridge and a resistance of 10 ohm is introduced into the right gap, a null point is found at 60 centimeter from left side. அப்ப இது சிச்சுவேஷன் 1. ஏன்னா மீட்டர் பிரிட்ஜ்னு வந்து கண்டினியூஸா ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது சிச்சுவேஷன் 1 அர்த்தம். அப்ப சிச்சுவேஷன் 1ல ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அதுக்கு மீட்டர் பிரிட்ஜை நீங்க டிரா பண்ணுங்க. லெஃப்ட் கேப்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 சீரீஸ்ல இருக்கு. R1 R2. ரைட் கேப்ல எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 10 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு. பேலன்ஸ் லென்த் உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா 60 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு. கீழே ஒரு பேட்டரி எல்லாம் இருக்கும், அது தேவையில்ல நம்மளுக்கு, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதெல்லாம் நம்ம போர்டு எக்ஸாம்னா போடலாம், என்ட்ரன்ஸ்னா தேவையில்ல. இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. கண்டுபிடிங்க. என்ன வரும்? பேலன்சிங் கண்டிஷனுக்கான ஃபார்முலா ஃபார் மீட்டர் பிரிட்ஜ் என்ன அப்படின்னா P by Q is equal to L1 by L2. P இருக்க வேண்டிய இடத்துல 2 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு. Q இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 10 ஓம் இருக்கு. L1க்கு பதில் 60, L2ங்கிறது 100 minus L1, அப்ப 40 ஆயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப R1 plus R2 is equal to 60 by 4ன்னு வரும். 60 by 4ங்கிறது 15 ஓம். வேற எதுவும் பண்ண முடியாது, அப்படியே நிறுத்திடலாம். ஃபுல் ஸ்டாப்புக்கு அடுத்து கொஸ்டினை பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? when R1 and R2 are connected in parallel and introduced in the left gap, a resistance of 3 ohm is introduced in the right gap,
to get null point at 40 centimeter, meter கிடையாது, 40 centimeter from the left end. The product R1 and R2 is dash ohm squared அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்னன்னா திருப்பி டிரா பண்ணுவோம். லெஃப்ட் கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா R1ஐயும் R2ஐயும் பேரலல் பண்ணிட்டாங்க. ரைட் கேப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஓம் ரெசிஸ்டாரை இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. இப்ப பேலன்ஸ் லென்த் உங்களுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 40 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. அப்ப R1 into R2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா இதான். P by Q is equal to L1 by L2. L1க்கு பதில் 40, அப்ப L2க்கு பதில் என்னது 60. P இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரெசிஸ்டார் பேரலா இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டார் பேரலா இருந்தா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2ல போட்டு சிம்பிளிஃபை பண்ணி நீங்க என்ன பண்ணணும், RP கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா R1 into R2 by R1 plus R2. Q இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 3 ஓம் இருக்கு. இப்ப R1 into R2 கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சிச்சுவேஷன் 1ல R1 plus R2 எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 15 கிடைச்சிருக்கு. அப்ப R1 into R2 is equal to 3, இந்த 3 ரீடைன் பண்றேன், இதுக்கு பதில் 15 போடுறேன், is equal to 40 by 60. 15ஐயும் இந்த 16 கேன்சல் பண்ணா 4 ஆயிரும். 10ஐயும் 4ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணா 10. இதை கிராஸ் பண்ணா R1 into R2 is equal to 30 ஓம் வருது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 30 ஓம் ஸ்கொயர் வருது. சப்போஸ் இதே கேள்வியில R1 and R2 கேட்டாங்கன்னா என்னப்பா பண்ணும், இதுல இருந்து R1 கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு, R2 கிடைச்சிடும். அதை திருப்பி இதுலயே சப்ஸ்டிடியூட் பண்ணா R1 கிடைச்சிடும். ஆல்ரெடி இதே மாதிரி பண்ணிருக்கணும். ஓகே தானே? அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. ஐ திங்க் இந்த 2 கொஸ்டினும் மீட்டர் பிரிட்ஜ். 41வது கேள்வி அகைன் பொட்டன்சியோமீட்டர். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம், விட்டுறலாம். ஏன்னா இப்ப பொட்டன்சியோமீட்டர் டோட்டலாவே சிலபஸ்ல இல்ல. மீட்டர் பிரிட்ஜே என்சிஆர்டிக்கு கிடையாது, ஜேஇ நீட்டுக்கு தான் இருக்கு. மீட்டர் பிரிட்ஜ்னாவே டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் பாப்புலர். முதல்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சிச்சுவேஷன் 1க்கான கிளாரிட்டி நிறைய கொஸ்டின்ல குறைவா தான் இருக்கும். இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் 1ஓட கிளாரிட்டி கம்மி தான். சிச்சுவேஷன் 2க்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மாடிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த மாடிபிகேஷனை ரீட் பண்றப்ப சிச்சுவேஷன் 1 எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா ரெகக்னைஸ் ஆயிரும். ஒரு அட்டெம்ப்ட் கொஸ்டினை ஃபுல்லா படி, 2 சிச்சுவேஷன் செக் பண்ண, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சிச்சுவேஷன் 1 அனலைஸ் பண்ணிட்டு சிச்சுவேஷன் 2க்கு வா. நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல மீட்டர் பிரிட்ஜ்ல 3 சிச்சுவேஷன் வச்சு கூட ஒரு ப்ராப்ளம் பார்த்து அதையும் வெரிஃபை பண்ணு. அப்புறம் மீட்டர் பிரிட்ஜ்ல நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் ஒயர் தான் எடுத்திருப்போம், நான் யூனிஃபார்ம் ஒயர் எடுத்திருக்க மாட்டோம். ஆனா ரெகுலர் நோட்ஸ்ல நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டும் டீல் பண்ணிருக்கோம். உனக்கு இன்டகிரேஷன் தெரிஞ்சுன்னா அதையும் பாரு. உனக்கு இன்டகிரேஷன் கொஞ்சம் டஃபா ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஒரு கொஸ்டின் விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் நம்பர் 67 நினைக்கிறேன். அப்ப நீ 61ல இருந்து 66 வரையும் பாரு. அதே மாதிரி மீட்டர் பிரிட்ஜ்ல உனக்கு லெஃப்ட் கேப் ரெசிஸ்டன்ஸை ரைட் கேப் ரெசிஸ்டன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா பேலன்ஸ்ல இருந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதையும் நான் ஒரு ப்ராப்ளமா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேன். என்சிஆர்டில அது அடிக்கடி கேட்கறாங்க. ப்ரூவ் when resistance of meter bridge get interchange, the balance length also interchange னு ப்ரூவ்டு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணும், அதை அப்படியே எழுதணும். பட் இப்ப என்சிஆர்டில அது இல்ல. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன ஆகலாம், எங்கேயாவது ஒரு 1 மார்க் மாதிரியான இடத்துல யூஸ் ஆகலாம். அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. 42 எடுங்க. If the potential difference between A and B is 0, the value of X is 1 by N. The value of N is அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை நான் நீட்டா வரைஞ்சிடுறேன். இந்த மாதிரி பெரிய சர்க்கியூட் வரப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அவசரத்துல நம்பர் தப்பா எழுதிடுவோம். கவனமா எழுதுங்க. இது எக்ஸ், இதுவும் எக்ஸ், இது 1, இது 6, இது 3, இது 1, இது 2. ஒரு பேட்டரி ஒண்ணு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து டின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா கழிக்கணும் பிட்வீன் பி அண்ட் டி. அப்ப விபி மைனஸ் விடி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 0. அப்ப விபி இஸ் ஈக்குவல் டு என்னது, விடின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியலும் இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியலும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப நடுவுல எந்த ஆர்ம் கனெக்ட் ஆயிருந்தாலும் அதுல எந்த கரண்ட்டும் போகாதுன்னு அர்த்தம். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், அதான் ஓம்ஸ் லா. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் 0வா இருந்ததுன்னா கரண்ட் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்ப நடுவுல ஒரு ஆர்ம் இருந்ததுன்னா அதுல எந்த கரண்ட்டும் போகாதுன்னா அதை தடையமே தெரியாம என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். அப்ப அடிப்படையா இது யாரு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
இவங்க இதை வீஸ்டோன் பிரிட்ஜ்ங்கிறத எப்படி சொல்றாங்க, நீ பேலன்ஸ் பண்ணி பார்த்து பேலன்ஸ் ஆகுது அதனால அது வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்றது ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைலு பொட்டன்சியல்ஸ் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் ஜீரோ அந்த மாதிரி சொல்றப்ப உனக்கு என்ன ஆகுதுன்னா அது வீஸ்டோன் பிரிட்ஜ்னு புரிஞ்சுக்கிட்டு அப்ப இது வீஸ்டோன் பிரிட்ஜ்னா கண்டிப்பா என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும். இதை வச்சு சால்வ் பண்றது இன்னொரு ஸ்டைல். பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிட்டு நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை பண்றது ஒரு ஸ்டைலு. இன்னொன்னு பேலன்ஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெட்வொர்க்ல இருக்கிற டேட்டாவை போட்டு சிம்பிளிஃபை பண்றது இன்னொரு ஸ்டைல். இது செகண்ட் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த 6 3 எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. 6 3 பேரலல் பண்ணா 2 Ω ஆயிடும். 1 x பேரலல் பண்ணா என்ன ஆகும், 1 × x டிவைட் பை 1 + x. அப்புறம் இந்த 1 2 சீரீஸ்ல இருக்கு, அப்ப 3. அடுத்து இந்த எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதோட ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு, கியூ இருக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு பெரிய போர்ஷன் இருக்கு, ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு, எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு. நீ பேட்டரில இருந்து மேல் பகுதிக்கு போனா பி கியூ கிடைச்சிரும். பேட்டரில இருந்து கீழ் பகுதிக்கு வந்தேன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும், ஆர்எஸ் கிடைச்சிரும். அப்ப பி இருக்க வேண்டிய இடத்துல 2, கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 1 × x by 1 + x. அப்போ 1 × x by 1 + x மேல கொண்டு போயிட்டேன். ஆர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 3 Ω இருக்கு. எஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ். நான் நோட்ஸ்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிராஸ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸை என்ன பண்ணிருக்கலாம், கேன்சல் பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துருக்கும். அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், கிராஸ் பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மாத்தி ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன். அது அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரும். இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2 + 2x = 3 வரும். இதுல இருந்து 2x கண்டுபிடிச்சா அங்கிட்டு போய் 1 ஆயிரும், எக்ஸ் கண்டுபிடிச்சா 0.5 Ω வந்துடும். இதுதான் ஆன்சர். கிளியர் தானே? ஏதோ தப்பு பண்றேன்னா நீங்க சொல்யூஷன்ல ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் எவ்வளவு இருக்கு. எக்ஸ் 0.5 இல்லைன்னா எக்ஸ் 1/2. கொஸ்டின்ல எக்ஸுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா 1/n இஸ் ஈக்குவல் டு 1/2னா n will become a square. அவ்வளவுதான், கரெக்ட். என்ன இப்ப இது வந்து வீஸ்டோன் பிரிட்ஜ்ங்கிறது இன்டைரக்ட்லி இன்ஃபார்ம்டு. இன்டைரக்ட்லி இன்ஃபார்ம்டு கிடையாது, இதுதான் டைரக்ட் இன்ஃபர்மேஷன். நாம வீஸ்டோன் பிரிட்ஜ்ல பேலன்ஸ்டு கண்டிஷன்ல என்ன பண்ணுவோம், பொட்டன்சியல்ஸ் ஆர் ஈக்குவல் சோ தட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் 0, அதனால கரண்ட் 0, அதனால இதை அழிச்சிடுறோம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வருவோம். அதை இவங்க ரெடியாவே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான், டிக் பண்ணிருங்க. 43 எடுங்க. For the given circuit in steady state, VB minus VD is equal to dash volt. ஒரு பெரிய நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த நெட்வொர்க்கை நான் என்ன பண்ணிடுறேன்னா வரைஞ்சிடுறேன். அவங்க வந்து VB minus VD டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு, 6 வோல்ட். இதுல அவங்க டிமாண்ட் பண்ணிருக்கிறது VB minus VD. உனக்கு ஈவன் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாலும் நீ பாசிட்டிவ்ல எழுதிடலாம், மாடுலஸ்ல போட சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி, இந்த பாயிண்ட் டி. அவங்களே மித்த பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஏசி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மார்க் பண்றேன், 2 Ω. இது எவ்வளவு அப்படின்னா 2 Ω. இது 1 மைக்ரோஃபாரட் ஒரு கெப்பாசிட்டர். இது 1 Ω. இது 1 மைக்ரோஃபாரட்னா அகைன் இன்னொரு கெப்பாசிட்டர். கீழே 2 Ω. இது 10 Ω. இப்போ இது பார்க்க வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கலாம், ஆனா இது வீஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அவங்க வீஸ்டோன் பிரிட்ஜ்ங்கிறதுக்கான க்ளூ கொடுத்துருந்தாங்க. இது வீஸ்டோன் பிரிட்ஜா இல்லையா நீ வெரிஃபை பண்ண என்ன பண்ணும், நடுவில் ஒரு ஆர்ம் இருக்கணும், 5 ஆர்ம் இருக்கணும், 5 ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் நீ அந்த சினாரியோக்கு போயிட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணலாம், நடுவில் இருக்கிற போர்ஷனை டெலீட் பண்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஸோ கவனமா இருக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு ஈஸியஸ்ட் டூல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன டூல் அப்படின்னா, இங்க கெப்பாசிட்டர் இருக்கு. நாம பேட்டரி கனெக்ட் பண்றப்ப கெப்பாசிட்டி சார்ஜ் தான் ஆகுமே தவிர அது வழியா கரண்ட் பாஸ் ஆகாது. அப்ப இதுல போற கரண்ட் என்னது, 0. இதுல போற கரண்ட் என்னதுன்னா 0. கரண்ட் 0னா நம்ம அந்த எலிமெண்ட் என்ன பண்ணலாம், தடையமே தெரியாம அழிச்சிடலாம். இப்ப நான் தடையமே தெரியாம அழிச்சிட்டேன். அழிச்சிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க, சாதாரண சர்க்கியூட்டா மாறிடுச்சு. இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்படின்னா
நான் 3 ஓம்னு போடலாம் ஆட் பண்ணி. இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு, அப்ப 12 ஓம்னு போடலாம். நவ் தி சர்க்கியூட் இஸ் பியூர் பேரலல். என்கிட்ட பேட்டரியே இருக்கு. பியூர் பேரலல் பேட்டரி இருந்தா ஈஸியா நான் என்ன பண்ணலாம்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா ஓம்ஸ் லா படி, கீழே 6 வோல்ட்டா, ஓகே. கரண்டோட ஃபார்முலா ஓம்ஸ் லா படி பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி எவ்வளவுனா 6, ரெசிஸ்டன்ஸ் 3. கரண்டோட ஃபார்முலா ஓம்ஸ் லா படி பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி எவ்வளவுனா 6, ரெசிஸ்டன்ஸ் 12. சால்வ் பண்ணா 2, இங்க சால்வ் பண்ணா 1/2. அப்ப I1 வந்து எனக்கு எவ்வளவுனா 2 ஆம்பியர், I2 எவ்வளவுனா 1/3 ஆம்பியர். இந்த 3 ஓம் தான் 2 and 1 சீரிஸா போட்டிருக்கோம். அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுப்பா, 2 ஆம்பியர். ஏன்னா இங்க என்ன கரண்ட் போகுதோ அதே தான் இங்கேயும் போகும். சிங்கிள் 3 ஓமா இருக்கிறத நீ என்ன பண்ணிருக்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸா பிரிச்சு சீரிஸ்ல போட்டிருக்க. சீரிஸ்ல ஒரே கரண்ட் தான் வரும். இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுனா 1/3 ஆம்பியர். இந்த 12 ஓமா தான் 10 and 2 சீரிஸா போட்டிருக்க. அப்ப இங்க போற கரண்ட் தான் இங்கேயும் போகும். எவ்வளவு வரும், 1/3 ஆம்பியர். சாரிப்பா, 1/2 ஆம்பியர். இப்ப அடுத்து என்ன, இந்த இதுக்கு அப்புறம் ஈஸியா பண்ணிடலாம். எப்படின்னா, நீ இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடி. வோல்டேஜ்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். கரண்ட் எப்படிப்பா டிராவல் ஆகுது, இப்படி டிராவல் ஆகுது. கரண்ட் இப்படி டிராவல் ஆகுதுன்னா நீங்க வோல்டேஜ்ங்கிற பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VBன்னு எழுதலாம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் 2, அப்ப 4. அதே மாதிரி இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிங்க, என்ன வரும். வோல்டேஜ்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். கரண்ட் இப்படி டிராவல் ஆகுறதுனால இந்த டெர்மினலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எழுதுங்க. அப்ப VA மைனஸ் VD. கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சாரி, வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1/2 into 10 5. நான் இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன். அப்ப VA மைனஸ் VA கேன்சல் ஆயிரும். மைனஸ் VD மைனஸ் பண்றப்ப பிளஸ் VB ஆயிரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 1 ஆயிரும். ஃப்ரம் திஸ் VB மைனஸ் VD கண்டுபிடிச்சா 1 வோல்ட். இந்த மாதிரி ஸ்டைல்ல இப்படி சால்வ் பண்ணுங்கிறது போன செஷன்லயும் இந்த JEE டிஸ்கஷன்லயே ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ல வந்துச்சு, 2 ப்ராப்ளத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெகுலர் கிளாஸ்லயே நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். JEE 2020 நோட்ஸ்லயே ஒரு ப்ராப்ளம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பயங்கர பாப்புலர். ஓகே தானே. ஏன்னா திணறிடுவாங்க. நார்மலா வோல்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும், VB மைனஸ் VDன்னு அக்ராஸா கேட்கிறப்ப எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப நீ தனித்தனியா கண்டுபிடிச்சு கண்டுபிடி. இப்படியே திருப்பி திருப்பி அக்ராஸா எல்லா கொஸ்டின்லயும் வந்துகிட்டு இருக்கா, எல்லாரும் இதுக்கு ட்ரெயின் ஆயிடுவோம். அவங்க சிம்பிளா என்ன பண்ணிடுவாங்கன்னா VA மைனஸ் VBமாங்க. நீ திருப்பி யோசிச்சுட்டு இருப்ப, VA மைனஸ் VB இங்கே கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரு நெட்வொர்க்கை பார்த்துட்டா அதே நெட்வொர்க் நீ வேற ஒரு லாஜிக் காண்டி சால்வ் பண்ணிருக்கேன்னா அதே ஸ்டைல இங்க ஃபாலோ பண்ணி குழப்பிடாத. ஸ்டைல ஃபாலோ பண்ணலாம், டிமாண்ட் மாறலாம், தேவை மாறலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு, ப்ரொசீட் பண்ணு. அவ்வளவுதான். 43 முடிச்சாச்சு. அடுத்து 44. Two identical heater filaments are connected first in parallel and then in series at same applied voltage. The ratio of heat produced in same time for parallel to series will be அப்படிங்கிறாங்க. கவனிங்க, ஹீட் ப்ரொடக்ஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டு அட்டம்ப்ட்லயும் வோல்டேஜ் சேம்ங்கிறாங்க. வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட ஹீட் ஃபார்முலா எழுதணும். ஜூல்ஸ் லா படி ஹீட்டோட ஃபார்முலா, ஹீட்டுங்கிறது எனர்ஜி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்ல எப்படி எழுதலாம்னா V²/R × T. இதே கொஸ்டின்ல கரண்ட் ஹைலைட் ஆயிருந்ததுன்னா அடுத்த ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா, I²R. இப்ப நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டு ஐடென்டிக்கல் ஹீட்டர் ஒரு அட்டம்ப்ட்ல பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு அட்டம்ப்ட்ல சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஹீட் ப்ரொடக்ஷன் ரேஷியோ. ரெண்டு நெட்வொர்க்குக்கும் சேம் வோல்டேஜ் தான் கொடுக்குறாங்க, அப்ப V மாறாது. சேம் டைம் தான் அந்த வோல்டேஜ் ஆஃபர் பண்றாங்க, அப்ப Tயும் மாறாது. நீங்க R கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். R எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துறப்ப 30வது ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் இந்த எனர்ஜி அண்ட் பவர் பத்தி எல்லாம் படிப்போம். அந்த இடம் படிக்கிறப்ப நான் தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன தெளிவா சொல்லியிருக்கேன், எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நாம எப்படி ட்ரீட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஹீட்டர் இருக்குன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் Rன்னு சொல்லலாம். ரெண்டு ஐடென்டிக்கல் ஹீட்டர்னா ரெண்டு ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது, RR. அந்த ஆரையும் பேரலல் பண்ணா R/2ன்னு வந்துடும். ஆரையும் சீரீஸ் பண்ணா 2R. அப்ப இதை இங்க ஃபில் பண்ணுங்க. R/2 மேல போயிருச்சு, 2R இங்க போட்டாச்சு. V²TR V²TR கேன்சல், 2 கிராஸ் பண்ணிட்டா 4:1 ஃபைனல் ஆன்சர்.
கரண்ட் எலக்ட்ரிசிட்டில எனர்ஜி பவர்னு ஒரு டைட்டில் படிச்சோம். அந்த டைட்டில் படிக்கிறப்ப நாம என்ன பண்ணோம், ஒரு பக்கம் எனர்ஜின்னு எழுதிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் பவர். எனர்ஜினா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். நீ எந்த ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சம்திங் வேணும், அந்த சம்திங் தான் எனர்ஜி. பவர்னா ரேட் ஆஃப் டூயிங். பவருங்கிற டேர்ம் வந்து ஜேம்ஸ் வாட் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால அவரோட பேரே என்ன பண்ணிருப்போம்னா யூனிட்டா ஃபாலோ பண்ணிருப்போம். அதை நான் வாட்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். எனர்ஜியை பத்தி எலாபரேட்டா சொன்னது ஜூல். அதனால அவரோட பேரே எஸ்ஐ யூனிட்டா என்ன பண்ணிருப்போம்னா ஃபாலோ பண்ணிருப்போம். இதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. யார் ஒர்க்கை குவிக்கரா பண்றாங்களோ அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. நான் ஒரு அடி உன்னை அடிக்கிறேன், விழுந்துட்டேன்னா அப்ப நான் அடிச்ச அடிக்கு பவர் ஜாஸ்தி. ஒரே அடியில உன்னைய சாச்சிட்டேன். சோ அதான் இமீடியட்டா அந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பவர் ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்னா ஒர்க் பர் டைம்னு வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். பிசிக்ஸ்ல ரேட் வந்துருச்சுனாவே கீழே டைம் எழுதலாம். ப்ரொஃபஷனலா எழுதுறதுன்னா dw/dtன்னு எழுதலாம். பட் அவ்வளவு ப்ரொஃபஷனலா நம்மளுக்கு எங்கேயுமே தேவைப்படுறதுல, அதனால நான் சிம்பிளா இப்படி எழுதியிருக்கேன். எனர்ஜினா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். அப்ப எனர்ஜினாலும் ஒர்க்னாலும் என்னது ஒண்ணுதான். அதே நேரத்துல இங்க வாங்க, பவருக்கு பதில் ஒர்க்குக்கு பதில் என்ன பண்ணலாம், எனர்ஜின்னு போடலாம், பை டைம்னு எழுதலாம். அதே நேரத்துல இதுல இருந்து கிராஸ் பண்ணி எனர்ஜி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா பவர் இன்டு டைம்னு வரும். இந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம்னா இங்க டு அங்க டு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு சொல்ல முடியாத மாதிரி சின்ன சின்ன அப்டேட் பண்ணலாம். மீன் ஒயில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா ஆர்ஜின் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, வி கியூன்னு வரும். அதை நான் இங்க எனர்ஜிக்கு பதில் எழுதுறேன், பை டி. கியூ பை டிங்கிறது யாருன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி ஐ. அப்ப பவரோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்னன்னா விஐ. ஓம்ஸ்லா அப்படி விக்கு பதில் ஐஆர்னு போட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பவர் ஐ ஸ்கொயர்ட் ஆர்னு வரும். அதே ஓம்ஸ்லா அப்படி ஐக்கு பதில் வி பை ஆர்னு இங்க ஃபில் பண்ணோம்னா பவர் வி ஸ்கொயர் பை ஆர். இப்ப இதுல இருந்து எனர்ஜி கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பவர் இன்டு டைம்னு வரும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி பவருக்கு பதில் விஐன்னு போட்டா ஒரு ஃபார்முலா. அதே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி பவருக்கு பதில் ஐ ஸ்கொயர்ட் ஆர் போட்டா ஒரு ஃபார்முலா, வி ஸ்கொயர் பை ஆர் போட்டா ஒரு ஃபார்முலான்னு எனர்ஜிக்கு இத்தனை ஃபார்முலா. ஜூல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஒரு எலிமெண்ட்ல கரண்ட் பாஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு எனர்ஜி டிசிபேஷன் நடக்குதுன்னா அது ஹீட் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜி, இதை நாம பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. இதை தான் நான் வச்சுக்கிட்டு ஜூல்ஸ் லாவை டீச் பண்ணிருப்பேன். நிக்ரோமு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டர் ஹீட்டரு, அயன் பாக்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், பிரெட் டோஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஃபியூஸ் பத்தி நடக்கும். இது இல்லாம இந்த எனர்ஜி பவர்ல இன்னொரு முக்கியமான க்ளூ கொடுத்திருப்பேன். நிறைய டிவைஸ் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஓவரால் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. அதே மாதிரி நிறைய டிவைசஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு, ஓவரால் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலான்ட்டு ஒரு ப்ராப்ளம் டீடைல்டா நடத்திட்டு ஹிண்ட்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதி திருப்பி இதை வச்சு ப்ராப்ளம் பார்க்கணும். நான் ஏன் இப்ப இதை பத்தி பேசுறேன்னா எப்பயாவது ஃபியூஸ் பேஸ்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், எல்லா டிவைஸோட பவரையும் ஆட் பண்ணி ஓவரால் பவர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நார்மலா வீட்டுல இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் என்னது பேரலல். ஓகே, இது இப்ப ஏன் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 கொஸ்டின் எனர்ஜி அண்ட் பவர் ரிலேட்டடாவே இருக்கு. அதனாலதான் இதை இன்னொரு தடவை ரீவைன் பண்ணிருக்கேன். இது உன் தியரி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ இதை வச்சு யூனிட் எழுதலாம். பவரோட யூனிட் என்ன பண்ணலாம், ஜூல்ஸ் பர் செகண்ட் எழுதலாம். அதே மாதிரி இந்த லாஜிக்ல பாருங்க, எனர்ஜியோட யூனிட் எப்படி எழுதலாம், வாட் செகண்ட்ஸ் எழுதலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா யூனிட்டையும் மாத்தலாம். ஃபார்முலாவை மாத்துற மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நீ யூனிட்டே என்ன பண்ணலாம், பெரட்டி பெரட்டி மாத்தலாம். அப்புறம் நான் இன்னொன்னு அடிஷனலா உனக்கு சொல்லி கொடுத்தேன், என்னன்னா 1 யூனிட். 1 யூனிட்னா என்னப்பா, 1 கிலோவாட் ஆர். இபில எப்படி 1 யூனிட் கவுண்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு, அது 1 மணி நேரம் வேலை செய்யுது, அதோட பவர் 1 கிலோவாட்டா இருந்ததுன்னா அப்போ உனக்கு இபில என்ன ஆயிருக்கும், 1 யூனிட் கவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. இபில எப்படி யூனிட் கவுண்ட் ஆகுது, இதை எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கேன். ஆனா இதை பேஸ் பண்ணி பெருசா ப்ராப்ளம் வர்றதுல அதுக்கு ஒரு ரீசனும் சொன்னேன். அந்த ரீசன் இப்ப வேணா அது ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கும், விட்டுறலாம். நீ இதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டேன்னா ப்ராப்ளம் நம்பர் 31ல இருந்து ஆரம்பிச்சு 50 வரையும் சால்வ் பண்ணலாம் ரெகுலர் நோட்ஸ். மொதல் 30 ப்ராப்ளம்ஸ் ரெகுலர் நோட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா, வோல்டேஜ் லா இந்த பேசிஸ்ல இருக்கும். ரெசிஸ்டார் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் இந்த பேசிஸ்ல இருக்கும். 31 to 50 வரை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணிருக்கும். 51 to 60 வீஸ்டோன் பிரிட்ஜ், 61 to 67 வந்து மீட்டர் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் ஒரு 7-8 ப்ராப்ளம் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா செல்லுல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பொட்டன்சியோமீட்டர் வரும். பொட்டன்சியோமீட்டர் நமக்கு கிடையாது. முடிஞ்சிருச்சுப்பா, 44 முடிஞ்சிருச்சு. லைட்டா ஒரு ரிவிஷன் ரிகார்டிங் பவர் அண்ட் எனர்ஜி அதுவும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன, அடுத்து 45.
Different combination of three resistors of equal resistance are as shown in figures. The increasing order of power dissipation is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 சர்க்கியூட் கொடுத்திருக்காங்கப்பா. நீங்க 4 சர்க்கியூட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கணும். பவர் கண்டுபிடிச்சு இன்க்ரீசிங் ஆர்டர்ல பவர் எழுதணும். கொஸ்டின் ஈஸி, ஆனா வேலை ஜாஸ்தி. ஏன்னா 4 சர்க்கியூட்டுக்கு பவர் கண்டுபிடிக்கணும்ல. இதுல 2 ரெசிஸ்டார் எப்படிப்பா இருக்கு, பேரலா இருக்கு. பேரலல் பண்ணா உனக்கு R/2 வந்துடும். அதோட இந்த ஆர் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப சீரீஸ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன ஆயிடும்னா 3R/2 வரும். பவரோட ஃபார்முலா I²R. I²க்கு பதிலா I², I தான் ஹைலைட் ஆயிருக்கு. ஆருக்கு பதில் 3R/2. சர்க்கியூட் பிக்கு போற. சர்க்கியூட் பில எப்படி இருக்கு அப்படின்னா ஆர் 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 கரண்ட் ஐ அப்படின்னு. இந்த ஆறு எப்படிப்பா இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப சீரீஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2Rன்னு வந்துடும். அதோட இந்த ஆர் உனக்கு எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. இது ரெண்டையும் பேரலல் பண்ணா உனக்கு ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா 2/3R வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், பவர் கண்டுபிடிக்கலாம். பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா I²R. ஐக்கு பதில் ஐ, ஆருக்கு பதில் என்ன இருக்குன்னா 2/3R. ஓகே, ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது சர்க்கியூட். மூணாவது சர்க்கியூட்ல 3 ரெசிஸ்டாரும் உனக்கு எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. 3 ரெசிஸ்டாரை பேரலல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா R/3ன்னு வந்து. இப்ப நீங்க இதுல பவர் கண்டுபிடிக்கணும். பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா I²R. அப்ப I² ஆருக்கு பதில் R/3. நாலாவது சர்க்கியூட்ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 ரெசிஸ்டாரும் சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3Rன்னு வந்துடும். இதுல பவர் கண்டுபிடிச்சா I² 3R. அவங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எது சின்னதோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். எது சின்னதுப்பா, சி தான் சின்னது. I² R/3. இது அதோட இது பெருசு. கரெக்ட் தானே? ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் I² R/3 இருக்கு. அப்ப சிக்கு அடுத்து யார் அப்படின்னா பி. அதுக்கடுத்து அதோட பெருசு பார்க்கணும். இது 3/2னா 1.5. அப்படின்னா இது அதோட பெருசு. ஃபைனலா அது 3 ஹோல் நம்பர் வருது. அப்ப இருக்கிறதுலே பெருசு டி. அப்படின்னா சிபி ஏ, அதுக்கப்புறம் டி. இந்த ஆர்டர் எங்க இருக்கு அப்படின்னா சிபிஏடி வந்து ஆப்ஷன் டில இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் நீ சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்தது வேகமா பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து 46. Ratio of thermal energy released in 2 resistor R and 3R connected in parallel in an electric circuit is. Parallel 2 resistor connect ஆயிருக்குப்பா. எனர்ஜி ரேஷியோ கேட்டிருக்காங்க. தெர்மல் எனர்ஜினா ஹீட் எனர்ஜின்னு அர்த்தம். பேரலல்னா உனக்கு வந்து வோல்டேஜ் சேம். அப்படின்னா ஹீட் எனர்ஜிக்கு வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா எடுக்கணும். இதே சீரீஸ்னா I²RT எடுத்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், என்ன ஃபார்முலா எடுக்கணுங்கிறத இங்க கரெக்டா நம்ம யோசிக்க வேண்டியது. யோசிச்சாச்சு. ரேஷியோங்கிறதுனால 2ஆ பிரிச்சுட்டா, பேரலல்ங்கிறதுனால வோல்டேஜ் சேம். ஒரே சர்க்கியூட்ல தானே 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் எவ்வளவு ஹீட் எனர்ஜிங்கிற டைம் இன்டர்வல் என்ன ஆகாது, நம்ம சாய்ஸ். இங்கிட்டு 10 நிமிஷம்னா அங்கிட்டு என்ன 10 நிமிஷம். அப்ப டைம் மாறாது. ஆர் வேணும். இது கிவன்ல கொடுத்திருக்காங்க. ஒரு ரெசிஸ்டாரோட வேல்யூ ஆர்னே சொல்லிட்டாங்க. இன்னொரு ரெசிஸ்டார் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3R. அப்ப RV²T RV²T கேன்சல் ஆயிரும். கிராஸ் பண்ணிட்டா 3:1 வரணும். சரியான ஃபார்முலா எடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இது நான் உனக்கு நடத்தியிருக்கேன். 32வது ப்ராப்ளம் போய் பாரு. V²/RT வச்சு சால்வ் பண்ணிருப்பேன். I²RT வச்சு சால்வ் பண்ணிருப்பேன் ரெகுலர் நோட்ஸ்ல. சால்வ் பண்ணிட்டு ஏன் எப்ப எதை யூஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த இடத்துல திங்க்னு எழுதிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். நீ வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். இந்த எனர்ஜி பவர் வரப்ப கவனமா இருக்கும். வி ஹாவ் மல்டி ஃபார்முலா. அப்ப எதை யூஸ் பண்றது, அப்ப க்ளூ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்கும். அதை கவனமா பார்த்து யூஸ் பண்ணுங்க. எடுங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 47. The H amount of thermal energy is developed by a resistor in 10 seconds when current of 4 ampere is passed through it. If the current is increased to 16 ampere, the thermal energy developed by the resistor in 10 seconds will be. இதுவும் சிம்பிள் தான்ப்பா. கரண்ட் ஹைலைட் ஆயிருக்கு, தெர்மல் எனர்ஜி. அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், H is equal to I²RT. அட்டெம்ப்ட் 1ல தெர்மல் எனர்ஜி H, அட்டெம்ப்ட் 2ல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அட்டெம்ப்ட் 1ல கரண்ட் வந்து 4, ரெசிஸ்டார் கொடுக்கல, டைம் 10 செகண்ட்ஸ். அட்டெம்ப்ட் 2ல கரண்ட் வந்து 16,
ரெசிஸ்டார் கொடுக்கல, டைம் அதே 10 செகண்ட்ஸ். ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. அப்ப h by h dash is equal to என்ன ஆகும்? 4 ஸ்கொயர்டா 4 into 4 எழுதிக்கிறேன், R10 ரீடைன். 16 ஸ்கொயர்டா 16 into 16 எழுதிக்கிறேன், R10 ரீடைன். 6 10 6 10 4 into 4 16 16 ஓட கேன்சல் ஆயிடுச்சுன்னா h dash will become a 16h. அவ்வளவுதான் ஆன்சர். 47 ஓவர். கடைசி கொஸ்டின் 48. h dash தான் கேட்டிருக்கேன், கரெக்ட் தான். A potential V0 is applied across uniform wire of resistance R. The power dissipation is P1. The wire is then cut into two equal halves and the potential of V0 is applied across the length of each half. The total power dissipation across two wires is P2. The ratio P2 is to P1 is root x ratio 1. The value of x is, கவனிங்கப்பா, பவரோட ஃபார்முலா v ஸ்கொயர் பை ஆர் இன்டு டி. இதை எடுக்கிறேன் ஏன்னா ரெண்டு கேஸ் அவங்க சொல்றாங்க, ரெண்டு கேஸ்லயும் பொட்டன்சியல் மாத்தல, அதனால நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். விக்கு பதிலா அவங்க சொன்ன நம்பர் போட்டேன், வி நாட் நம்பர் ஆர் சிம்பிள் வாட் எவர் இட் இஸ் போட்டேன். பவர் தான், அப்ப டைம் வராது, அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனமா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு போடணும்ப்பா. அவங்க ஒரு ஒயர் சூஸ் பண்ணிருக்காங்க, ஒயரோட லென்த் எல்லுங்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸோட டிசைன் ஃபார்முலா ரோ எல் பை ஏ, அப்ப ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அப்ப எல் லென்த் ஒயருக்கு நான் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வருதுன்னு முடிவு பண்ணிருக்கேன், அப்ப ஆருக்கு பதில் ஆர் போட்டேன். இந்த பவர் P1. அடுத்து இந்த ஒயரை ரெண்டா கட் பண்ணிட்டாங்கப்பா, எல் பை டூ எல் பை டூ. ஒயரை ரெண்டா கட் பண்ணிட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும்? ஆர் பை டூ ஆர் பை டூன்னு மாறிடும். அதை நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி வரையணும்னா அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸே என்ன பண்ணிட்டாங்க, பேரலா பேட்டரி V0ஓட கனெக்ட் பண்ணிட்டதா. இப்ப இந்த ரெண்டு ஒயருக்கும் சேர்த்து வர்ற டோட்டல் பவர் தான் P2. ரெண்டு ரெசிஸ்டரா இருக்கிறத நீங்க சிங்கிள் ரெசிஸ்டரா மாத்துங்க. ஆர் பை டூவையும் ஆர் பை டூவையும் பேரலல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆர் பை ஃபோர்னு வந்துடும். அப்போ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் பை ஃபோர், அதுல வர ஓவரால் பவர் P2. அப்ப ஆர் இருக்கிற இடத்துல நீங்க ஆர் பை ஃபோர்னு போட்டுருங்க. அப்ப V0 ஸ்கொயர் ஆர் V0 ஸ்கொயர் ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4:1 வருது. இதுக்கு பதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரூட் எக்ஸ் ரேஷியோ 1ங்கிறாங்க. ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் ரேஷியோ இருந்ததுன்னா நீ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். நீ வெறும் 4:1 என்ன பண்ண முடியாது, ஸ்கொயர் பண்ண முடியாது. வெறும் x:1 நீ என்ன பண்ண முடியாது, ஸ்கொயர் பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு 1:2 இருக்கு, ஸ்கொயர் பண்ணா 1:4 வரும். ரெண்டு வேற வேறதானா, அப்ப இது தப்பு, ஸ்கொயர் பண்ண முடியாது. டபுள் செக்மெண்ட் இருந்தா பண்ணு. அப்ப பண்ணுங்க, பண்ணா என்ன ஆயிரும்? x:1 is equal to 16:1 வந்துடும். அப்ப எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 16. இல்லைன்னா இப்படி யோசி, ரூட் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 4. 1க்கு 1 டேலி ஆகுதுல, அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்னா 16 ஆயிரும். ரேஷியோல உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இப்படி யோசி. அவ்வளவுதான்ப்பா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி JEE 2023 வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஓகே தானே? அடுத்து மண்டே மார்னிங் ஒரு கிளாஸ் வரும், அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னடிசம் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராபபிளி நாளைக்கு நைட்டு இல்ல நாளை மறுநாள் காலைக்குள்ள உனக்கு என்ன ஆயிரும், மேக்னடிசம் JEE 2023 PDF வித் கொஸ்டின் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்துடும். ஓகே தானே? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.